வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மேற்கு வங்கத்துக்கு மேற்கு பகுதி ஜார்க்கண்டை இணைக்கும் விதமாக ஒரு குறைந்த அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் மேற்கு பகுதி மேலும் ராஜஸ்தான், புதுதில்லி, உத்தரப்பிரதேசத்தை இணைக்கும் விதமாக மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நீண்ட சுழற்சியாக இரு நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வட உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக உள்ளது. பெரும்பாலும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று தீவிரம் குறைந்தே காணப்படுகிறது. வரும் நாட்கள் சீராகவே தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா, கோவா இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று சீராக இருந்தாலும் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கு சற்று தென்மேற்கு பருவமழை அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு காற்று வருகிற நாட்களை பொறுத்தவரை பெரும்பாலும் வட மாநிலங்களில் குவிக்கும் என்பதால் கேரளா, கர்நாடகாவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராகவே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் அங்கங்கே வெப்பச்சலமை தொடர வாய்ப்புள்ளது. இப்போது ஜூன் 20, 21, 22 தேதிகளில் அங்கங்கே சற்று தீவிரம் அதிகரித்திருந்தாலும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை ஜூன் 22, 23, 24 தேதிகளில் சற்று குறைவான பரப்பிலே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்பது. ஜூன் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் வெயிலும் தமிழகத்தில் 1 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளில் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான மிதமான மழை சாரல் மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள இடங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் கிழக்கு பகுதி பெரும்பாலும் 1-2 இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் வடக்கு பகுதி 1-2 இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் கோயில்பட்டிக்கு வடக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று வெப்பச்சலமழை உறுதியாக கிடைக்கும் இடம் பெரும்பாலும் ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த இரு மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதியாக கிடைக்கும் என்றும் சொல்ல வாய்ப்பில்லை, ஆனால் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான மிதமான சாரல் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைத்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு முன்னேறி வந்து தேனி வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை பெரும்பாலும். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று மாலை நேரங்களில் 1-2 இடங்களில் லேசான மிதமான மழையாக வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை பெரும்பாலும். கிழக்கே இன்று வறண்ட வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் இன்று மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் 1-2 இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்கங்கே அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திண்டுக்கல் மாநகரம் மேலும் மேற்கு பகுதியும் ஆங்கங்கே வெப்பச்சலமழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை சீராக
இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் மலை சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி இன்று பொள்ளாச்சி வரை சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் பொள்ளாச்சி வரை சாரல் மலை எட்டி பிடித்தால் அதற்கு கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை. உடுமலைப்பேட்டைக்கும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல கோயம்புத்தூர் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி வெப்பச்சலன மலை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் காரமடை அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மேலும் விழுப்புரம் மதுராந்தகம் வடக்கு பகுதி வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கங்கே இன்று மாலை இரவு நேரங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் மதுராந்தகம் வடக்கு பகுதி மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஈரோடு திருப்பூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதியை பொறுத்தவரை நாளை ஜூன் 21ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தூத்துக்குடி வடக்கு பகுதி விருதுநகர் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி பெரும்பாலும் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி இந்த இடங்களுக்கும் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் மாதம் 21ஆம் தேதியை பொறுத்தவரை அதே வேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் மாதம் 21ஆம் தேதியை பொறுத்தவரை ஜூன் 22ஆம் தேதியை பொறுத்தவரை சற்று வெப்பச்சலன மழை தீவிரம் குறைந்து காணப்படும். மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் கணவாய் பகுதிகளில். இதன் காரணமாக காற்று பகுதியை தவிர்த்த மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் மட்டுமே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் மாதம் 21ஆம் தேதியை பொறுத்தவரை ஜூன் மாதம் 22ஆம் தேதியை பொறுத்தவரை ஜூன் 23, 24 தேதியில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு ஜூன் 24ஆம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வருகிறது. அடுத்தடுத்த நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு வளிமண்டல சுழற்சி வரும் என்பதால் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் வெப்பச்சலன மழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். ஜூன் 25ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 25, ஜூன் 26, 27, 28 தேதிகளில் படிப்படியாக மழைப்பொழிவு தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜூன் 29ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து வங்கக்கடலில் இறங்காமலே நிலப்பரப்பிலே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 30
மேலும் ஜூலை 1, 2, 3 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்தே காணப்படும். தமிழகத்திலும் வெப்பச்சலமை தீவிரம் குறைந்து, அதாவது இரு காற்று இணைவு இல்லாமலே தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 3ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மீண்டும் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்திருந்தாலும் நாளை ஜூன் 21ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 21ஐ விட ஜூன் 22, 23, 24 தேதியில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை சற்று தீவிரம் குறைந்தாலும் ஜூன் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 25, 26, 27, 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரித்தாலும் ஜூன் 29ஆம் தேதி முதல் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். இரு காற்று இணைவு இல்லாமல் தமிழகத்தில் வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்தே காணப்படும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்தே காணப்படும். ஜூலை 3ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை வெயில் 1 டிகிரி செல்சியஸ் தமிழகத்தில் அதிகரித்து காணப்படும். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகும். இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 28ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு நிலப்பரப்பிலே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் பெரிதாக அதிகரிக்க வாய்ப்பில்லை. சற்று அதிகரித்தாலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க ஓரிரு நாட்கள் மட்டுமே சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பில்லை. காற்றின் வேகம் ஓரிரு நாட்கள் அதிகரித்தாலும் ஓரிரு நாட்கள் சற்று குறைந்தே காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.